ஜூலை 29 நம்ம டிஆர்டிஓ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையோட தலைப்பு இந்தியா இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கிளப். அதாவது நம்ம எந்த எக்ஸ்க்ளூசிவ் கிளப்லயும் ஜாயின் பண்ணல, நம்மளே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப். ஒரு 7 முக்கியமான டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ். ஒவ்வொரு டெக்னாலஜியும் உலகத்திலேயே ஒரு 4 நாட்டுக்கிட்ட 5 நாட்டுக்கிட்ட 7 நாட்டுக்கிட்டன்னு குறுகிய வட்டத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த 7 டெக்னாலஜியும் இந்தியா சொந்தமா தயாரிச்சு ஒரு டிஃபென்ஸ் எக்கோசிஸ்டத்தையே உருவாக்கி இருக்கு. இந்தியா அப்படி சொந்தமா உருவாக்குன அந்த மிகப்பெரிய 7 டெக்னாலஜிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியாவை சுத்தி டிஃபென்ஸ் பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் ஆழமா ஒரு 10 இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள அப் டு டேட் புரிஞ்சு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா கையில இப்போ இந்த 7 டெக்னாலஜிஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்டோட டெக்கேட்ஸ் 10 வருடங்களா ஒரு 30-40 வருடங்கள் உழைப்பு, ரிசர்ச், ஃபெயிலியர், டெஸ்டிங், இன்ஜினியரிங், சயின்டிபிக் டெவலப்மெண்ட், சாக்ரிஃபைசஸ் இருக்கு. யாருன்னே தெரியாத அந்த ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்களுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம டிஃபென்ஸ் எக்கோசிஸ்டத்துல இருக்கிற முதல் டெக்னாலஜியை பார்க்கலாம். ATAGS. போர்னு வந்துட்டா த கிங் ஆஃப் பேட்டில் ஃபீல்டு, அந்த போர்க்களத்துடைய ராஜா. ஆர்டிலரி. ஒரு ஆர்டிலரினால இருந்த இடத்துல இருந்தே நூத்துக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத டார்கெட்ஸை அடிக்க முடியும். ஆனா இப்ப இருக்க டெக்னாலஜிஸ்ல இதுக்கு ஒரு பெரிய டிராபேக் உருவாச்சு. ஒரு ஷெல்ல ஃபயர் பண்ணாலே அதோடைய ட்ரெஜெக்டரியை வச்சு இந்த ஆர்டிலரி இங்கதான்ப்பா இருக்குன்னு கரெக்டா கோஆர்டினேட்ஸை கெஸ் பண்ணி எதிரிகள் அதை ஈஸியா அழிச்சிடுறாங்க. சோ இதை டேக்கிள் பண்ண இந்த கேட்டகரியில இந்தியா பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை ATAGS, அட்வான்ஸ்டு டோடு ஆர்டிலரி கன் சிஸ்டம். இது உலகத்திலேயே அதிக தூரம் தாக்கக்கூடிய பீரங்கிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்குங்கிறது டிஆர்டிஓ சொல்லுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா டோ பண்றது. இடத்துல இருந்து இது ஒரு அட்டாக் நடத்துச்சுன்னா அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த இடத்தை விட்டு இது கிளம்பிடும். வண்டி இருக்கும், அதை இந்த ஆர்டிலரியை டோ பண்ணி கூட்டிட்டு போயிடும். ஏன்னா முன்னாடி ஃபயர் பண்ணிச்சுல ஒரு ஷெல், அதோட ட்ரெஜெக்டரியை பயன்படுத்தி அழிக்க எதிரிகள் முயற்சி பண்ணா அந்த இடத்துல அது இருக்காது. இதுதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ். தயார் நிலையில இருக்கிற ஒரு பீரங்கிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதிரி தாக்குறதுக்குள்ள நகர்த்திட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. டிஆர்டிஓ அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இதோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்னு டிஆர்டிஓக்கு தான் தெரியும். அடுத்த டெக்னாலஜி ஃபியூயல் செல் AIP. இது நான் நியூக்ளியர் சப்மரைன்ஸோட த மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நியூக்ளியர் அல்லாத ட்ரெடிஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதனுடைய டீசல் இன்ஜின்ஸை ரன் பண்ண ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கு ஆல்மோஸ்ட் டெய்லியும் அது ஒரு தடவையாச்சு அட்மாஸ்பியருக்கு வரணும். இல்லைன்னா ஸ்னோர்கல்னு ஒரு குழாய தண்ணிக்கு மேல அனுப்பி காத்த உறிஞ்சணும் அதோடைய டீசல் இன்ஜின்ஸை ரன் பண்ண. இப்போ இந்த ஃபியூயல் செல் ஏர் இண்டிபெண்டன்ட் டெக்னாலஜி இருந்தா நீண்ட நாட்கள் தண்ணி கடியிலே இருக்கலாம், மேல வர வேண்டிய தேவை இருக்காது. அதுவும் இந்தியா கிட்ட இருக்கிற இந்த ஃபியூயல் செல்லோடைய பை ப்ராடக்ட் வெறும் தண்ணி. இப்போ இன்ஜின் ஓடணும், ஏதாவது டிஸ்சார்ஜ் வெளியே விடணும்ல, புகை. நம்ம வண்டியெல்லாம் ஓட்டணும்னா புகை வருது இல்ல. இந்தியா வச்சிருக்கிற ஃபியூயல் செல்லோடைய பை ப்ராடக்ட் வெறும் H2O, வாட்டர். சிம்பிளா சொல்லணும்னா சாதாரண ட்ரெடிஷனல் டீசல் சப்மரைன்ஸ் 1 இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா அட்மாஸ்பியர் ஏர் எடுத்தே ஆகணும். இந்த ஃபியூயல் செல்ஸ் யூஸ் பண்ற சப்மரைன்ஸ் 10 இருந்து 14 நாளைக்கு சர்ஃபேஸுக்கு வராமையே தாக்கு பிடிக்க முடியும். அண்டர் வாட்டர் காம்பேக்ட் கேப்பபிலிட்டியை 10 மடங்கு அதிகப்படுத்துது. ஃபர்ஸ்ட் நம்ம நிலம் பார்த்தோம், அடுத்து அண்டர் வாட்டர் பார்த்தோம், இப்போ 3வது ஸ்பேஸுக்கு போலாம். இப்ப போர் பூமியில மட்டுமா நடக்குது, விண்வெளிக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஏன்னா ஒரு நாட்டுடைய நேவிகேஷன் சிஸ்டம், ரெக்கானிசன்ஸ், அதாவது உளவு பார்க்கறது, ஆர்மி உளவு பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்க, மிசைல் கைடன்ஸ், இது எல்லாம் அந்தந்த நாட்டுடைய நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தை நம்பிதான் இருக்கு. இப்போ சேட்டலைட்ஸ் அழிச்சா ஒரு நாட்டுடைய பார்வையை புடுங்கிறதுக்கு சமம். இந்தியா ப்ராஜெக்ட் சக்தின்னு ஒரு ஆன்டி சேட்டலைட் கேப்பபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும். ஸ்பேஸுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பி அதை டார்கெட்டா வச்சு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு இன்டர்செப்டரை லான்ச் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்ல வச்சு அழிச்சு காமிச்சோம். இந்த ஆன்டி சேட்டலைட் கேப்பபிலிட்டி மிகவும் குறைவான நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. அடுத்து 4வது உலகத்தில் இருக்கிறதுலயே ஒரு கடினமான டிஃபென்ஸ் டெக்னாலஜி BMD, பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்றதுக்கு அதோடைய ப்ரொஜெக்டரியை பயன்படுத்தும். பலிஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் இன்ஜின்ஸ் மூலியமா இது அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ராக்கெட் தனியா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்க நடக்கிறது பலிஸ்டிக் ஸ்டேஜ். முதல்ல ஸ்பேஸ்ல அது என்ன பண்ணும்னா டேக்காய்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஒரு வார்கெட் 5, 6, 10 பிரியும். அதுல குறிப்பிட்ட சிலது உண்மையான வார்கெட்டா இருக்கும், சிலது டம்மியா இருக்கும்.
இருக்கும். இது போக அது கிராவிட்டியை பயன்படுத்தி திரும்பவும் அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு டார்கெட்டை நோக்கி மின்னல் வேகத்துல போகும். ஒலி சத்தத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிக வேகத்துல ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல போறப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு அதோடைய ட்ரெஜெக்டரியை கண்டுபிடிச்சு கவுண்டர் மிசைல் அனுப்பி அதை வானத்துல நேருக்கு நேர் அடிச்சு இன்டர்செப்ட் பண்ண இந்த கால்குலேஷன் போடுறதுக்கே சில வினாடிகள் தான் டைம் இருக்கும். இந்தியா உருவாக்கி இருக்கிற BMD பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மல்டி லேயர் மிசைல் சீல்டு பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு உயரத்துல ஒரே டைம்ல பல டார்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ண வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதையும் எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாம இந்தியா சொந்தமா உருவாக்கி இருக்கு. இந்த BMD கேப்பபிலிட்டியும் குறிப்பிட்ட சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. BDM டெக்னாலஜியோட கதை இதோட முடியல. இதுக்கு இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கு. அதுதான் இந்தியாவோட அடுத்த டெக்னாலஜி ப்ராஜெக்ட் குஷா. இதுதான் இந்தியாவுடைய சுதர்சன சக்கரான்னு கூப்பிடுறாங்க. இது இந்தியாவுடைய அடுத்த தலைமுறை லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பல 100 கிலோமீட்டர் முன்னாடியே இந்தியாவை நோக்கி வரும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ, க்ரூஸ் மிசைலோ, பாலிஸ்டிக் மிசைல்ஸோ இல்ல ட்ரோன் ஸ்பேமோ அத்தனையும் தடுக்க உருவாக்கப்படுற இந்தியாவுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் S-400 S-500 அயன் டோமை விடவே அட்வான்ஸ்டான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்னு DRDOக்கு தான் தெரியும். அடுத்த டெக்னாலஜி ஐ இன் தி ஸ்கை. இந்தியா இன்டிஜினியஸா சொந்தமா தயாரிச்ச AWACS விமானங்கள் ரீசெண்டா தான் ஆட் பண்ணாங்க. ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது ஒரு ரேடார் விமானம்னு சிம்பிளா சொல்லலாம். நிலத்துல நம்ம வச்சிருக்க ரேடார்ஸ்க்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும், பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஆனா இந்த விமானம் 30,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு அதோடைய ரேடார்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் ரேடியஸ ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கூட இல்லாம கண்காணிக்க முடியும். இது ஒரு ஃபிளையிங் கமாண்ட் சென்டர். இந்த AWACS ஏர்கிராஃப்ட்ஸை இந்தியா சொந்தமா வடிவமைச்சு தயாரிச்சிருக்கு. குறிப்பிட்ட சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த கேப்பபிலிட்டி இருக்கு. இந்தியா சொந்தமா உருவாக்குனதுல அடுத்து வர்றது ஒரு டேங்க். அது பேரு அர்ஜுன். நம்ம சீனா பாகிஸ்தான் கூடான பார்டர்ஸ், மோசமான டெரெயின்ஸ், கரடு முரடா இருக்கும். அப்புறம் குளிர் அதிகமா மைனஸ்ல போகும். அப்புறம் பாலைவனங்கள். இந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸோ டெரெயின் கண்டிஷன்ஸோ அங்க சரியா பயன்படணும். கோளாறு பண்ணாம தாக்கு பிடிக்கணும் அந்த களத்துல. இப்ப இந்தியா சொந்தமா தயாரிச்சிருக்கிற அர்ஜுன் டேங்க்ஸ் ஆர்மர் ப்ரொடக்ஷன், சஸ்பென்ஷன் இன்ஜினியரிங், ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், டார்கெட் டிராக்கிங்னு அட்வான்ஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம கூடவே எந்த டெரெயின்ஸ்லயும் மொபிலிட்டி இருக்கக்கூடிய, எந்த கண்டிஷன்ஸ்லயும் சர்வைவ் ஆகக்கூடிய அட்வான்ஸ்டு டேங்காக இந்தியா சொந்தமா தயாரிச்சிருக்கு. அடுத்து கடைசி டெக்னாலஜி தேஜஸ் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். ஒரு 30 வருடமா நம்மளே ஒரு சொந்தமான சக்சஸ்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சியின் பலனா வந்ததுதான் இந்த தேஜஸ் விமானங்கள். அலை சிறந்தது கிடையாது, எது கூடயும் கம்பேர் பண்ணிக்கிற அளவுலாம் இல்ல. இருந்தாலும் இந்த 30 வருட தேஜஸ் உழைப்புல இந்தியாவோட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளை பை ஒயர் ஃபிளைட் கண்ட்ரோல், காம்போசிட் ஏர் ஃப்ரேம், அட்வான்ஸ்டு அவியோனிசிஸ், மிஷன் கம்ப்யூட்டர், ரேடார் இன்டிகிரேஷன், இந்த டெக்னாலஜி எல்லாம் என்னன்னு தயவு செஞ்சு எங்கிட்ட கேட்காதீங்க. இதுல இந்தியா பெற்ற அனுபவம் அடுத்த தலைமுறை AMCS ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு ஒரு அடித்தளமா மாறி இருக்கு. அதனால தேஜஸ் ஒரு மொக்க ப்ராஜெக்டாவோ அப்படி பார்க்க கூடாது. இந்தியாவுடைய இந்தியாவுடைய அடுத்த 30 வருட ஃபைட்டர் ஜெட்ஸ் டெக்னாலஜிஸோட ஃபவுண்டேஷன். தேஜஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனைகளை சொல்லவே முடியாது. அதுல இருந்து நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நம்ம கெயின் பண்ணிக்கிட்டது தேஜஸ்ல இருந்து பிறக்க போற அடுத்த டெக்னாலஜிஸ் தான். இப்ப நம்ம 7 டெக்னாலஜிஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா கிடையாது. ப்ராஜெக்ட் டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னாலஜிக்கு பின்னாடி இந்தியா உருவாக்கி வச்சிருக்கிற அந்த எக்கோ சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான சாதனை. தேஜஸ்ல நம்ம கத்துக்கிட்டது அடுத்த AMCA-வா உருவாயிட்டு இருக்கு. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜில நமக்கு கிடைச்ச அனுபவம் ப்ராஜெக்ட் குஷாவா மாறி இருக்கு. ஃபியூயல் செல் AIP ரிசர்ச், அதோடைய பை ப்ராடக்ட் வெறும் தண்ணீர். அடுத்த தலைமுறை சப்மரைன்ஸ்க்கு இது பெரிய பலம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம கிடைச்ச டெக்னாலஜியும் எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்டை இன்னும் பலமா உருவாக்குது. இதைத்தான் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட உண்மையான பலம் பிரம்மோஸோ இல்ல ஒரு டேங்கோ ஒரு சப்மரைனோ அக்னியோ கிடையாது. இந்தியா உருவாக்கி வச்சிருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் எக்கோசிஸ்டம் தான் உண்மையான பலம். ஏன் தமிழ்னு கேட்டீங்கன்னா அது புது புது டெக்னாலஜிஸை உருவாக்க கதவை ஓபன் பண்ணி விடுது. அதாவது உன்னை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு ஸ்டாட்டிக்கா நிக்காம அடுத்துன்னு டைனமிக்கா போயிட்டே இருக்கும். அதுக்கு இந்த எக்கோசிஸ்டம் ரொம்ப முக்கியம். இதை ஏன் நான் இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம் இதெல்லாம்
ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கேடா, இந்தியாவை ஏன் ஸ்பெஷலா காமிக்கிறேன்னு கேட்டா, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அடிமைகள். வெறும் இந்த 70-80 வருஷத்துல இந்த வளர்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்து ஒரு இன்ஜின் வேணும்னா, ரேடார் வேணும்னா, மிசைல் வேணும்னா வெளிநாட்டை நம்பி இருந்தோம். நம்ம சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்ச உடனே டாரிஃப்ஸ் போட்டாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க, நம்ம சயின்டிஸ்ட் டார்கெட் பண்ணாங்க. இத்தனையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா ஒரு ஸ்டாண்ட்ல நிக்குது. ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி, யாரையும் சார்ந்து இல்லாம நம்மளே நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அடுத்த சோதனைகள் AMCA, ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரைன்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வார்ஃபேர்னு பெரிய லிஸ்டே இருக்கு. லிட்டரலா ஜீரோல இருந்து நம்ம அந்த டாப் டயரை ரீச் பண்ணியிருக்கோம். சரிக்கு சமமா மாறி இருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்தியாவோட வளர்ச்சி பைபோலாரா இருந்த வேர்ல்ட, அதாவது குறிப்பிட்ட சில கண்ட்ரிஸ் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு ஒரு பேலன்ஸை கொடுத்து மல்டி போலார் ஆக்குது. இந்தியா உலகத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இந்த வீடியோவை பேசணும்னா இன்னும் பேசிட்டே போலாம், அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. ஸோ அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.